ட்ராவல் தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஷூட் முடிகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ அந்த இன்டிமேட் சீன்ஸ்லாம் நடிக்கும்போது உங்களுக்கு எதான என்ன சொல்லுது? சிரிச்சிங்க? இல்லை என்ன எப்போ சீசன் 2 வரும் அப்படின்ட்டுலாம் இருந்தது. இல்லை சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சர்ப்ரைஸ் தான். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. ஹாய், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நம்மளோட ரவியா இல்லை குருவா எப்படி சூப்பர்னு தெரியல. ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஸோ ஹார்ட் பீட் ஆக்சுவலி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் சீசன் 1 முடிய போகுது அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் பீட்டில் ஒர்க் பண்ணுற அந்த தருணம், ஏன்னா இட் இஸ் காட் ரீச் அவ்வளோ தூரம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? As a team we are so happy. பர்சனலாக எனக்கு வந்து I'm so lucky to be in this team first. ஏன்னா ஷியாமண்ணாவுக்கும் ராஜா சார் அப்புறம் டேரக்டர் சார்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் this is I'm gonna miss this team for sure because இங்கே இருக்கிற கோ-ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், கேமராமேன் டிஓபி சாராக இருக்கட்டும், எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லி. முக்கியமாக கோ-ஆர்டிஸ்ட் எல்லோரும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிறைய மிஸ் பண்ணிப்போம். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஈஸி திங்கில் ஒரு 6-7 months ட்ராவல். நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தா ஷூட் முடிகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குவைட் எமோஷனல், பட் ஸ்டில் எவ்ரிபடி ஹேஸ் டு. ஆக்சுவலி இப்போ ஒரு சீன் கூட வந்துச்சு, அவங்க சொன்னாங்க we are actually a family அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 7 months ட்ராவல் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இந்த டேஸ் வெண்ட் பை போது திடீர்னு இந்த மாதிரி என்ன எல்லாருமே டக்குன்னு ஒன்று சேர்றாங்க, சீசன் 1 முடிய போதா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சீசன் 2ல் திருப்பி கண்டினியூவாக வருவீங்களா, என்ன எப்போ சீசன் 2 வரும் அப்படின்ட்டுலாம் இருந்தது. அந்த மாதிரி ஏதான உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இல்லை சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சர்ப்ரைஸ் தான் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்களா? இல்லை சர்ப்ரைஸ் தான். அது நம்ம ஒன்று அது ப்ரொடக்ஷன் சாரும் ஹாட் ஸ்டார் அப்புறம் டேரக்டர் சார் மனசு வைக்கணும், முதல்ல எழுதணும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நம்ம ஜஸ்ட் பப்பட் தானே, வர சொன்னால் வந்து பண்ண போகிறோம். ஒரு பர்சனலாக ஃபேனாக சொல்கிறேன், பெரிய கேப்லாம் விட்டுறாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சீசன் 2 நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஸோ சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு இருந்தாலுமே சீசன் 1ஓட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு ட்விஸ்டிலெல்லாம் முடிச்சிடாதீங்க அப்படின்னு தான் இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்க? ஸ்கிரிப்ட்லாம் பார்த்துட்டிங்களா, கிளைமேக்ஸ் எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. பார்த்துட்டீங்க, ஓகே. ஸோ அதுக்கு பீப்புள் என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாலியாக தான் இருக்கும். எது வந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை. எது வந்தாலும் தீபக் சார் தான் எழுதுனது. வண்டர்ஃபுல். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் எழுதிட்டு அவர் கால் பண்ணியோ இல்லையா, இங்கே எல்லாருக்குமே கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டே எழுதிருக்கேன்டா, ஒழுங்காக பண்ணிடுறா அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஹி ஆல்வேஸ் டஸ் தட். அப்புறம் டேரக்டர் சாருமே கூட, அப்துல் சாரும் கூட இங்கே ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த சீனு இப்படி என்ன ஏதாவது மைண்டில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே கிளைமேக்ஸுன்றது வந்து எவ்ரிபடி ஹேஸ் தியர் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லையா, இது இப்படி முடியட்டும், எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் இருக்கட்டும், வரும்போது பார்த்துக்கிட்டு வரும்போது. ஓகே, ஆக்சுவலி இன்னொரு சீன் பற்றி நான் கண்டிப்பாக கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா இந்த இன்டிமேட் சீன்ஸ் அப்படின்லாம் வரும்போது ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சுவலி பீப்புள் ஆக்சுவலி என்ஜாய். ஒரு கட்டத்தில் வந்து அப்பா ஃபைனலி சிரிச்சிங்க. இல்லை என்ஜாய், ஏன்னா நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப ப்ரொலாங்டாக போயிட்டு இருந்தது. சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான். ஸோ ஃபைனலி சேர்ந்துட்டீங்க. ஸோ அந்த இன்டிமேட் சீன்ஸ்லாம் நடிக்கும்போது உங்களுக்கு எதான என்ன சொல்லுது, இது ஓடிடி அப்படின்னு இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இல்லை இன்டிமேட்னு பெருசாக ஒன்றும் இல்லை, டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா இது முக்கியமாக கிட்ஸ் பார்க்குறது, நிறையா கிட்ஸ் பார்க்குறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க இங்கே ரேடார்லேயே கிடையாது. ஆனால் கிட்ஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தீபக் சார் அப்துல் சார் வேறு வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். இது குழந்தைங்களும் பார்க்குறாங்க, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ முக்கியமாக தீபக் சார் சொல்கிறது வந்து உங்கள் கேரக்டர் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி, அந்த நினச்சி தான் நான் எழுதுனேன்றது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இன்டிமேட்டுன்னு கிடையாது, பட் ஒரு கேரக்டருக்கு அது தேவைப்படுது. நான் காலில் விழுந்துட்டேன், அப்துல் சார் காலில் விழுந்துட்டேன். ஆனால் சார் ப்ளீஸ் சார் காலில் விழுந்துட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. ஸோ யா, இஃப் இட் டிமாண்ட்ஸ் தென் வி ஹேவ் டு டூ இட். இல்லையா, ஸோ டசன்ட் மீன் லைக் இட் இஸ் ஸோ இன்டிமேட், ஹேப்பன்ஸ். ஸோ அது ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத விஷயத்தில் அதை காமிச்சிட்டு, பட் ஆஃப்டர் ஆல் ரொம்ப பெருசாக எனக்கு தெரிஞ்சு இன்டிமேட்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் லவ் சீன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது முக்கியமான காரணமே வந்து லைக்
ரொம்ப யதார்த்தமான காமெடி அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டு தெரியல. பட் we are so happy that they are more advanced than us, so உண்மைதான். அது உண்மைதான். அதனால தான் எனக்கு இன்னும் புரியுது, எங்களுக்கு புரியலன்னு. பட் ரொம்ப ஹாப்பி தான் எல்லாருக்கும். ஃபேமிலி, முக்கியமாக ஃபேமிலி, கிட்ஸ் ஒரு 70 வயசுலேருந்து 17 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே பார்க்குறாங்கன்னும் போது இட்ஸ் வெரி we are very happy. I'm so lucky first again. தளபதி சொல்ற மாதிரி கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டீங்க. யாங்க நாங்களா? நீங்க வேற ஏங்க? ஸோ ஆக்சுவலி நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு இருந்தது என்னன்னா, இந்த கிளாப் இன் ஆல்டர்னேட் சீன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சுருந்தேன். பிகாஸ் நீங்கள் வந்து அந்த சீனில் ஆக்சுவலி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லலான்னு இருந்தீங்க உங்களோட லவ்வை. பட் உங்களோட ஃப்ரெண்ட் அனிதா வந்து இழுத்துட்டு போய் சொன்னாங்க. வாட் இஃப் தெர் இஸ் அன் ஆல்டர்னேட் சீன் ஃபார் தட்? அதுக்கு வந்து உங்களோட இமேஜினேஷன் நீங்கள் வந்து எப்படி ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு ஏதாவது? இல்லை, பண்ணியிருக்கவே மாட்டான் ரவின்ற கேரக்டர். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவனுக்கு என்னென்னா வந்துட்டு ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். இப்போ நீங்கள் குழந்தைக்கு செயின் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவனுக்கு தோணி பண்ணுறதில்ல. ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அவனுக்கு அதை செய்கிறது தான். அதே மாதிரி தான் இதுவும். சரி, வர்றா பாரதி வந்து அவள் போகணுன்னு ஆசைப்பட்டா, இது அவன் மனசில் இல்லாமல் இல்லைன்னு சொல்லி தான் அவன் லூஸ்த மாதிரி இருந்திருப்பான். அதுதான் உண்மை. அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். அதுக்காக அவன் அழுதுட்டு அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்பட்டு இருப்பானா, அதுவும் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினச்சி தான் அழுதுருப்பானே தவிர, தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், ஆக்சுவலி ஹார்ட் பீட் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த குட்டி குட்டி எடிட்ஸ் பண்ணி போடுறது, உங்களை டேக் பண்ணி போடுறது, அவ்வளோ நிறைய பண்ணுவாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ஹார்ட் பீட், நீங்கள் ஏதாவது குட்டி ரீல்ஸ் போட்டிங்கனாலே அவங்க வந்து வேறு மாதிரி எடிட் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நன்றின்னு கூட சொல்ல முடியாது. தே ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். எங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டோ, எங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுக்காக தானே ஏங்கணும், இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது, இன்னும் நல்லா பண்ணணும்னு ஜாஸ்தியாகுது. நிறையா நாங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணுன்றதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே அப்படி நின்றுட்டே இருக்கீங்க, ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா அடிச்சிடுன்ற மாதிரி நிற்கிறீங்க. ஸோ that's what I wanted to say to them. ரொம்ப நன்றி on behalf of all the artists like me, and thank you so much. Thank you so much. நான் அதே சொன்னது தான், சீசன் 2க்கு பெரிய கேப் விட்டுறாதீங்க. ஆமாம், சொல்லுங்கள். எங்களுக்கும் சீக்கிரம் ஆரம்பிச்சாங்க சந்தோஷமாக தான் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் சும்மா உட்கார முடியும். Thank you. Wish you all the very best. Thank you. Nice meeting you. Thank you. Rolling. Action. நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு நானும் ஒரு காரணம்னு தெரியும்ல. சொல்லனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் விஷாத பண்ணலாம்ல. அது ஞாபகம் இருக்குல்ல? தயான் அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.